வணக்கம். ஓம் அகத்திசாய நமக. நாம் இப்போ எந்த மாதிரி வீடியோ போடுறோம் அப்படின்னா, ஜாதகத்தில் 12 கட்டம், அதில் லக்னம்னு ஒன்று கணிக்கிறோம். இந்த லக்னத்துக்கு 9 கிரகங்கள் எங்கெங்கே இருக்கோ அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத பண்ணுறோம். ஒட்டு மொத்தமாக போட்டாக்கா 12 லக்னத்துக்கும் 9 கிரகத்துக்கும் சேர்த்து போட்டோம்னா அது ஒரு 180 மணி நேரத்துக்கு மேலே வரும் வீடியோ. அவ்வளோ பெரிய வீடியோ போட முடியாது. ரெண்டாவது, அவ்வளோ பெரிய வீடியோ ஒரு ஆளே பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்களுக்கான பலனை மட்டும் தெரிஞ்சுக்கலான்றதுனால தனித்தனியாக போடலாம். இப்போ அந்த வகையில் நம்ம சூரியனுக்கான 12 லக்ன பலனை போட்டுட்டோம், சந்திரன் நின்ற 12 லக்னத்துக்கும் பலனை போட்டோம், இப்போ செவ்வாய்க்கான பலனை போட்டுட்டு வரோம். இதில் ஏற்கனவே 6 லக்னத்துக்கு போட்டாச்சு, மேஷம் முதல் கன்னி வரைக்கும். இப்போ இன்றைக்கி நம்ம போடுறது துலா லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் நிற்கிற இடத்த பலனை சொல்கிறோம். இது ஒன்று மட்டும்தான். பொதுவாக ஒரு பலன் 10 ஆஸ்பெக்டில் பார்ப்போம், 10 விதத்தில் நம்ம பார்த்து சொல்லுவோம். அது என்னென்னா, ஸ்தானம், ஸ்தானாதிபதி, காரகன், இணைவு, பார்வை, சாரம், இந்த மாதிரி ஒரு 10 கணக்குன்னு இருக்குது. யோகம், இதெல்லாம் பார்த்து நாங்கள் சொல்லுவோம். அந்த வகையில் முதல் 3 பிரதானமாக இருக்கக்கூடிய ஸ்தானம், ஸ்தானாதிபதி மற்றும் காரகம் அப்படிங்கிறத மட்டுமே பலனாக வச்சு சொல்ல போகிறோம். இதோட பலன் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அது கூட இருக்குமா குறைவாக இருக்குமாங்கிறத மட்டும் மற்றதெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். இதை முற்றிலும் நிராகரிக்க முடியாது, இக்னோர் பண்ணிடாதீங்க, முற்றிலும் ஏற்றுக்காதீங்க. கண்டிப்பாக இது ஒரு பகுதி உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இப்போ நம்ம அதை பலன் சொல்ல போகிறோம். இந்த துலா லக்னத்துக்கு செவ்வாய் பகவான் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். 2 மற்றும் 7ஆம் அதிபதி. ஒரு வகையில் நல்ல பலனும் ஒரு வகையில் ஒரு தீய பலனும் தரும். அது என்ன அப்படின்னா, தீயது ரொம்ப சின்னது தான். அது லக்னத்துக்கு பாவின்ற அந்தஸ்து பெறுகிறான், அல்லது மாரகன் என்ற அந்தஸ்து. 7ஆம் இடம் மாரகஸ்தானம்னு சொல்லுவோம். அதனால சில பாதிப்புகளை ஏற்படுத்தும்னு சொல்லக்கூடியது. ஆனால் அது எல்லாருக்கும் கிடையாது. 1, 5, 9 இருந்தால் செவ்வாய் அந்த பலனை தராது. மற்றவர்களுக்கு வேணால் தரலாம். அதுவும் எப்பவுமே தருமானாக்கா அதனுடைய காலத்தில் மட்டும் தரும். அதனுடைய காலம்ங்கிறது என்ன அப்படின்னா, தசா, புத்தி, அந்தாரம் இவைகள் வரும்பொழுது அது பலன் நடக்கும். மரணமோ மரணத்துக்கு ஒப்பான துன்பத்தை தரும். சரசிர உபய லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் இந்த துலா லக்னத்துக்கு, சர லக்னத்துக்கு மாரகாதிபதி 11ஆம் அதிபதியும் சூரியன் தான். இருந்தாலும் இதுவும் 2ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் கூட அப்படி தான். ஆனால் அதை நான் சொல்லவே போகிறதில்ல, அது மைனர்னால நான் கவனிக்க போகிறதில்ல. இப்போ நம்ம சொல்கிறது நல்ல விஷயங்களை மட்டும் சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, 2 தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளை சொல்லக்கூடியது இந்த 2ஆம் இடம். அதுக்கு காரணமாக இருக்கிற போகிறவர் செவ்வாய் பகவான். ரெண்டாவதா 7ஆம் இடத்துக்கு காரணமானவர் செவ்வாய். 7ஆம் இடங்கிறது வாழ்க்கை துணையை பற்றியது. வாழ்க்கை துணை, நட்பு, உறவு, பங்குதாரர் இவைகளை குறிக்கக்கூடிய இடமாக இருக்கும் இந்த 7ஆம் இடம். ஆக இது 2ஐயும் மட்டும்தான் இதில் நம்ம சொல்ல போகிறோம். செவ்வாயோட பலன் லக்னத்திலே இருந்தால், துலா லக்னத்திலே இருந்தால், லான்றது கோடு போட்டு கீழே லா போட்டிருப்பாங்க. ஒரு பாக்ஸில் கிராஸாக ஒரு கோடு போட்டு உள்ளுக்குள்ளே லா போட்டிருப்பாங்க. அதுதான் லக்னம். அது 1ஆம் நம்பர் கட்டணும்னு அர்த்தம். இப்படி தான் எண்ணணும். அப்படியே எண்ணி பார்த்துங்க உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எங்கே இருக்காருன்னு. ஸோ துலா லக்னத்திலே செவ்வாய் இருந்தார்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நீங்கள் நிறைய பணக்காரனாக இருக்கலாம், நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்கலாம், நல்ல குடும்பத்தை அமைச்சிக்கலாம், நல்ல பேச்சு திறமை கொண்டவராக இருக்கலாம். செவ்வாயோட காரகம் கொஞ்சம் சூடானவர், கொஞ்சம் அடுத்தவங்களை பற்றி கவலைப்படாமல் துடுன்னு பேசிட்டு அவங்க மனசை நோகடிக்கலாம். ஆக தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண்பாறை. கல்விங்கிறது சீர்கல்வியை குறிக்கும். ஆக 10வது வரைக்கும் அப்படின்ற மாதிரியான இடத்த குறிக்கிறது இந்த 2ஆம் இடம். 10th வரைக்கும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி அடிப்படை அறிவு, கல்வி மற்றும் கண் பார்வை, வாக்கு, பணப்புழக்கம், பணக்காரத்தனம் இவைகளே இருக்கும்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் இடம் 1ல் இருந்தால் நல்ல மனதுக்கு இனிய வாழ்க்கை துணையை, கணவனோ மனைவியோ வாழ்க்கை துணையை அடைஞ்சு அந்யூன்யமாக வாழக்கூடிய அமைப்பு இருக்கும். 7ஆம் இடம் 1ல் இருந்தால் நல்லது. கேந்திர பலம், உறவு, நட்பு போன்ற வகையிலெல்லாம் உங்களுக்கு எப்போவுமே உங்களை சூழ்ந்து இருந்துக்கிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். ஆக இது நல்ல பலனை கொடுக்கும்.
இப்போ 2ஆம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம்? செவ்வாய் பகவான் 2ல் இருந்தால் தோஷம்னு சொல்லுவோம். துலா லக்னத்துக்கு மட்டும் 2ஆம் இடம் 7ஆம் இடமும் தோஷம் நிவர்த்தி ஆட்டோமேட்டிக். ஏன் அப்படின்னா 2, 4 மற்றும் 7ல் செவ்வாய் ஆட்சி ப்ளஸ் உச்சம் பெறுவார். 2ஆம் இடத்துல ஆட்சி, 4ஆம் இடத்துல உச்சம், 7ஆம் இடத்துல ஆட்சி. அந்த காரணத்தினால செவ்வாய் தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி உண்டு. சும்மா சாமி குண்டா சரியாக போய்டும் அர்த்தம். ஆக 2ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வேறு வகையில் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஆட்சி பெற்றதுனால நல்லதே செய்வார். இருந்தாலும் 2ல் இருக்கிறது குடும்பத்தில் வார். நல்லதுக்காக எப்போ பார்த்தாலும் சண்டை போட வேண்டிய சூழ்நிலை. அது நாக்கா கத்தியா கத்திரியான்னு தெரியாது, அந்த மாதிரி பேச்சு. ஆக இவைகள் இருக்கும். தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளெல்லாம் இருக்கும். இவைகளெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகளில் சூடாக இருக்கும். கண் பார்வையில் கொஞ்சம் பாதிப்புகள் ஏற்படலாம். ஏன்னா பாவகிரகம் செவ்வாய் 2ல் இருந்தால் அந்த இடத்துல கெடுப்பார். இந்த வகையிலலாம் சில பாதிப்பு. வாழ்க்கை துணை ஸ்தானம் குடும்பத்துக்குள்ளே அமையலாம். வாழ்க்கை துணைங்கிறது குடும்பத்துக்குள்ளே அமையலாம், அல்லது வேறு எங்கேருந்து அமைஞ்சாலும் குடும்பத்துக்குள்ளே நல்ல அந்யோன்யமாக இருக்கலாம். ஆக இது நல்ல பங்குதாரர்களை தரக்கூடியதாக இருக்கும், அல்லது நண்பர்கள் உறவினர்களை நல்லபடியாக சேர்க்கும் குடும்பத்துக்கு. ஆக இந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருந்தாலும் தோஷம் கொடுத்தாலும் பெரும்பகுதி நன்மையை செய்வார். அந்த வகையில் தனம், கல்வி, குடும்ப, வாக்கு, கண் பார்வை, உறவு, நட்பு, வாழ்க்கை துணை இவைகள் சிறப்பாக அமையும்னு சொல்லலாம். அடுத்து 3ல் வரார். 2ஆம் இடத்துக்கு அதிபதி, அதாவது துலா லக்னத்துக்கு 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்துல இருந்தால் காரகன் சகோதர காரகன் ஆவார். அதனால் இளைய சகோதர சம்பந்தப்பட்ட குறைபாடுகளோ வருத்தங்களோ தோஷங்களோ ஏற்படுத்தும். காமஸ்தானமான 3ஆம் இடத்துல 7ஆம் அதிபதி இருந்தால் திருமண வாழ்க்கையில் 15% தோஷம் உண்டு. 7ஆம் இடம் 3ல் இருந்தால் 15% தோஷம். மறைவு ஸ்தானம்னு 6, 8, 12 தான் முழுமையாக எடுத்துக்கிறோம். 3ஆம் இடம் கொஞ்சம் பேர் சில பேர் சொல்கிறாங்க, அது கொஞ்சம் 3ஆம் இடத்துல இருந்தால் கொஞ்சம் தோஷம் உண்டு தான். 7ஆம் இடம் 3ல் இருந்தால் கலத்திர தோஷம் சற்றே உண்டு. பாதி அல்லது கால்வாசி இதில் தோஷம் இருக்குது. மற்றதை பொறுத்து அது அதிகமாக என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவையெல்லாம் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா செவ்வாய்க்கு 3ஆம் இடம் பலமான இடம். அந்த வகையில் இவைகள்லாம் பலம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும். திருமண உறவில் தோஷம் இருக்குன்னு சொல்லிட்டேன். அடுத்ததா 4ஆம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும்? செவ்வாய் 4ல் இருந்தால் தோஷம்தான். ஆனால் 4ஆம் இடம் மகரத்தில் இருந்தால் உச்சமாக இருக்கார். அதனால் வீடு, மன, வாகன வசதி வாய்ப்பு, சுக சௌகரியங்கள்லாம் பெற்று வாழக்கூடிய அமைப்பு உண்டு. அசைமச சொத்துக்கள், வீடு, மன, வாகன வசதி வாய்ப்புகள் இவைகள்லாம் கூட உண்டு. தனம், குடும்பம், கல்வி, வாக்கு, கண் பார்வை இவையெல்லாம் சிறப்பாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு. நண்பர்கள், உறவுகள் மற்றும் வாழ்க்கை துணை அமோகமாக அமையக்கூடிய அமைப்பு, சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு. அதனால் சுக சௌகரியங்கள் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு. ஆக இதெல்லாம் நல்லா இருக்கு. நல்ல செவ்வாய் தோஷம், ஆனால் இவங்களுக்கு கிடையாது. அப்போ வேறு ஏதாவது ஒன்று பண்ணணுமே. செவ்வாய் 4ல் இருந்தால் அந்த தோஷம் என்னென்னா, தனக்கோ அல்லது தன் தாயாருக்கோ ஆரோக்கியத்தில் சில சிக்கலை ஏற்படுத்துறதுக்கோ பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கோ கொஞ்சம் காரணம் இருக்கும். அவ்வளோதான். சுகக்கேடு உண்டு பண்ணும். அடுத்தது இப்போ 5ஆம் இடம். 2ஆம் அதிபதி 5லையும் 7ஆம் இடம் 5லையும் இருக்குது செவ்வாய். கும்பத்தில் இருக்கிற செவ்வாய் என்ன பண்ணுவார்? துலா லக்னத்துக்கு 5ல் செவ்வாய் இருந்தால் மனம் போல் மாங்கல்யம். ஆணோ பெண்ணோ காதல் வசப்படக்கூடிய தன்மை அல்லது பூர்வ ஜென்மத்தில் தொடர்பு கொண்ட ஒருவரை வேண்டி விரும்பி தவம் இருந்ததன் காரணமாக இந்த ஜென்மத்திலே அடைய வேண்டிய பாக்கியம். ஏன்னா 5ஆம் இடம் பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம். விட்டக்குறை தொட்டக்குறையாக இருக்கக்கூடிய திருமண வாழ்க்கையை தொடர்வதற்காக இந்த ஜென்மத்தில் கல்யாணம் பண்ணிப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் புத்திர பாக்கியமும், குடும்பத்தில் இருக்கிறவங்களே முன்னோர்கள், தாத்தா பாட்டம் பூட்டம் போன்ற முன்னோர்கள், குடும்பத்தில் முன்னோர்கள் யாரோ அவங்களே வந்து குழந்தையாக பிறப்பாங்க. துலா லக்னத்துக்கு குடும்பஸ்தானாதிபதி செவ்வாய் 5ல் இருக்கிறதுனால தன்னோட தாத்தா பாட்டி பாட்டம் பூட்டம் போன்ற வகையில் ஆணோ பெண்ணோ
இந்த ஜென்மத்தில் குழந்தையாக பிறப்பாங்கன்னு அர்த்தம். ஆக அது நல்லா இருக்குது. அந்யோன்யமான திருமண வாழ்க்கை இருக்குது, புத்திர பாக்கியம் இருக்குது. 5 செவ்வாய் புத்திர தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் உங்களுக்கு அது அவ்வளோ நடக்காது. முன்னோர்களே உங்களுக்கு குழந்தையாக பிறப்பாங்க. 2ஆம் இடம் 5 இருக்கிறதுனால தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண்பார்வை வேலா நல்ல மதிப்பான அந்தஸ்தான அமைப்பை ஏற்படுத்தும். குறைபாடுகள் இல்லை. 6ல் இருக்கார். 2 கூடிய கிரகம் 6ல் இருக்குது, 7 கூடிய கிரகம் 6ல் இருக்குது. மீனத்தில் செவ்வாய் இருந்து துலா லக்னத்தில் பிறந்திருந்தால் அவர்களுக்கு தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகளிலே பிரச்சனைகள் ஏற்படும்னு அர்த்தம். வாழ்க்கை துணை வகையான பாதிப்புகள் ஏற்படும்னு அர்த்தம். தனக்கோ அல்லது தன்னுடைய குடும்பத்தாருக்கோ அல்லது தன்னோட வாழ்க்கை துணைக்கோ கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி போன்றவை ஏற்படும்னு அர்த்தம். ஆக இது நல்ல பலன்னு சொல்ல முடியாது. 50% குறைபாடுகள் இருக்கும். நீங்கள் பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு நல்ல பலன்களை பூஸ்ட் பண்ணிக்கிறீங்களா, இல்லை மற்ற காரணங்களை பொறுத்து மற்ற ஜாதகங்கள் மற்ற விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து அதை சொல்ல முடியும். ஆக மொத்தத்தில் இந்த பாதிப்பு 50%. தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வை இவைகள் மட்டுமல்லாது நட்பு, உறவு, திருமண வாழ்க்கை இவைகளிலும் பாதிப்பு ஏற்படும்னு அர்த்தம். எந்த வகையில் பாதிப்பு ஏற்படும்? கடன், வழக்கு, வியாதி, சண்டை, சச்சரவு, நோய் நொடி, எதிரி போன்ற வகையில் பாதிப்பு. அடுத்தது இப்போ 7ல் துலா லக்னத்துக்கு 7ல் செவ்வாய் இருந்தால் அது செவ்வாய் தோஷம்தான். ஆனால் நிவர்த்தி உண்டு. ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கார். அதனால் கல்வி மேலோங்கி இருக்கும். கண் பார்வை சிறப்பு, தனப்புழக்கம் சிறப்பு, தான் பிறந்த குடும்பமும் தனக்கு அமைய போகிற குடும்பமும் சிறப்பு, உறவு, நட்பு, வாழ்க்கை துணை சிறப்போ சிறப்பு. ஆக இது நல்ல பலன்னு சொல்லலாம். இப்போ 8ல் இருந்தால் என்ன ஆகும்? துலா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் என்னவாகும்? ஏகப்பட்ட தோஷங்கள் உண்டு, அநேக குறைபாடுகள் உண்டு. கல்வியில் முடக்கம் ஏற்படலாம், வார்த்தையில் முடக்கமோ பிரச்சனை ஏற்படலாம், கண் பார்வையில் பாதிப்பு ஏற்படலாம், சிகிச்சை ஏற்படலாம், பணப்புழக்கங்கள் முடங்கக்கூடிய சூழல், குடும்பம் பிரியக்கூடிய சூழல், அல்லது குடும்பத்தாரில் முடக்கம் உண்டு, குடும்பமே முடங்கி போயிடலாம். ஆக தனம், கல்வி, குடும்பம், வாக்கு, கண் பார்வைகளில் முடக்கம், தடை, பாதிப்புன்னு அர்த்தம். அடுத்தது 7ஆம் இடம் 8ல் நண்பர்களால் பிரச்சனை, உறவுகளால் பிரச்சனை, வாழ்க்கை துணையால் பிரச்சனை, அல்லது ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆகாத பிரச்சனை, அல்லது சிலர் கல்யாணம் ஆகி கோர்ட்டுக்கு போய் பிரிஞ்சிற பிரச்சனை, அல்லது வெகு சிலருக்கு உயிருக்கு ஆபத்து, மரணம் ஏற்படுதல், இது போன்ற துர்பாக்கியமான சம்பவங்களாக நடக்கக்கூடிய அமைப்பு துலா லக்னத்துக்கு 8ல் செவ்வாய் நிற்பது. கண்டிப்பாக பெரிய அளவில் யாகங்கிற அளவுலலாம், யாகம் பண்ணுற அளவுலலாம் பரிகாரங்களை பண்ணிக்கிட்டால் தான் நல்லது நடக்கும். அடுத்தது இந்த செவ்வாய் 8ல் இருக்காருன்னு வச்சுப்போம். துலா லக்னத்துக்கு 8லேருந்து 9 மிதுனத்தில் வந்து நின்னா வாழ்க்கை துணையால் அநேக யோகம் உண்டாகும். தனம், கல்வி, குடும்பம் அமோகமாக இருக்கும். சௌபாக்கியமும் குடும்பத்தில் நிலவும். அத்தனை விதமான பாக்கியங்களை பெற்று வாழக்கூடிய அமைப்பு. பிரமாதம்னு அர்த்தம். அடுத்து 10ல் இருந்தால் அந்த இடத்துல செவ்வாய் நீச்சமாகிறார். 10ஆம் இடத்துல கிரகம் இருப்பது நல்லது. அதனால் வாழ்க்கையில் வருமானத்துக்கு நிரந்தரம் ஏற்பட்டு போயிடும். நிரந்தரமான வருமானம் பெறக்கூடிய சூழல் உண்டாயிடும். குடும்பத்தாராலையும் குடும்பத்திலையும் வருமானங்கள் இருக்கும். பங்குதாராலையும் வாழ்க்கை துணையினாலையும் நல்ல வருமானங்கள் பெறக்கூடிய அமைப்பு. ஆக சிறப்போ சிறப்பு தான். பலமின்மை ஆனாலும் நல்லதாக நடக்கும். ஒருவேளை அது நீச்சபங்க ராஜயோகம்லாம் ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் அமோகமான பலன்களே ஏற்படும். அதுனா நீச்சபங்க ராஜயோகம். இந்த செவ்வாய்க்கு வீடு கொடுத்த சந்திர பகவான் அதோடு சேர்ந்து இருந்தால்னா, அல்லது சந்திரன் ரிஷபத்தில் இருந்து ரிஷபராசி துலா லக்னமாக இருந்தால், அல்லது இந்த சந்திர பகவான் மகர ராசியாக இருந்து பிறக்கிறவங்க மகர ராசியாகவும் துலா லக்னமாகவும் இருந்தால், அல்லது மேசராசி துலா லக்னமாக இருந்தால்
கடகராசி துலா லக்னமாக இருந்தால், ரிஷபராசி துலா லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு நீச பங்கமாகி ராஜயோகம் ஏற்பட்டு போயிடும். நிரந்தர உத்தியோகம் இல்லை அரசு பதவி போன்றவை கிடைக்கும். அடுத்ததாக சிம்மத்தில் செவ்வாய் நின்றால் துலா லக்னத்துக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் பகவான் சிம்மத்தில் நிற்கும்போது தனம், கல்வி, குடும்பம், வாக்கு இவைகளை அமோகமாக பெற்று வாழக்கூடிய அமைப்பு, பணக்காரத்தனமான வாழ்க்கை உண்டு. வாழ்க்கை துணையும் அதே போல் உண்டு. சிறப்பு. அல்லது வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறமா ஓஹோன்னு வாழக்கூடிய அமைப்பு. ஆகமத்தில் நல்ல பலன்களே அதிகம். கன்னியில் நின்னார்னா செவ்வாய் துலா லக்னத்துக்கு 12ஆம் இடத்துல கன்னியில் செவ்வாய் நின்னார்னா தனம், கல்வி, குடும்பம், வாழ்க்கை பிரிவு மற்றும் இழப்பு, நஷ்டம், காலவரையும், தனவரையும், பொருள் வரையும், குடும்பத்தில் கல்வினால், கல்வினால், பணப்புழக்கத்தினால, கண் பார்வையினால், வார்த்தைகள்னால வீணாக போகக்கூடிய அமைப்பு. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணை பாதிப்பு ஏற்படும், அல்லது விரயம் ஏற்படும், அல்லது நஷ்டம் ஏற்படும், அல்லது பிரிவு ஏற்படும், அல்லது கல்யாண வாழ்க்கை காலதாமதமாகும். ஆக மொத்தத்தில் திருமண தோஷம் உண்டு. குடும்ப தோஷமும் திருமண தோஷமும் கன்னியில் இருக்கிற செவ்வாய் துலா லக்னத்துக்கு கொடுப்பாரு. 12 கட்டத்துக்கு செவ்வாயை கொண்டு பலன் சொல்லி முடிச்சிட்டோம். அடுத்த லக்னத்துமான அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.